நாளைக்கு மார்னிங் டிஃபனுக்காக கொஞ்சம் உளுந்து வெந்தயம்லாம் கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். காலையில் பொங்கல் சாம்பார் வடை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாமே கொஞ்சம் நல்லா கழுவி அதை ஊற போட்டுட்டேன். நல்லா ஊறிட்டதுக்கப்புறமா தான் நல்லா அதை அரைச்சேன். ஏன்னா எனக்கு உளுந்து சரியாகவே அரைக்க வராது ஃபர்ஸ்ட்லாம். இப்போ தெரியும், கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஸோ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வலித்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். கிராசரி அதெல்லாமே காலி ஆகிட்டனால என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். லிக்விட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு, அந்த பாஸ்தா அதெல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு நட்ஸும் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து விடணும் அப்படின்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் எழுதி விட்டுருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் லிஸ்ட்டு பார்த்து 1 பை 1 எடுத்து வச்சுருந்தேன். எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்லோவாக செய்ய ஆரம்பித்தேன். எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டனால எந்த வேலையும் இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.